மத்திய அரசு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி மற்றும் மலைவாழை வளர்ச்சிக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளை ஊக்கப்படுத்த 50% ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. மேலும் காய்கறிகள் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு தேவைப்படும் இடுபொருட்கள், பாசன நீரை திறம்பட பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, விதைகள் மற்றும் உரங்கள் ஆகியவை மானிய விலையில் வழங்குவது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய மாநில அரசுகள் இதுபோன்று எடுத்து வரும் நடவடிக்கைகளால் விவசாயிகள் காய்கறிகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து வருகின்றனர். அப்படி உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக லாபம் கிடைக்கும் வகையில், அதே நேரத்தில் நுகர்வோருக்கும் நியாயமான விலையில் தரமான காய்கறிகள் கிடைத்திட உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூரில் உள்ள உழவர் சந்தை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவையொட்டி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி பங்கேற்று விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கி மானிய விலையில் உரங்கள் மற்றும் இடுபொருட்களை வழங்கினார். பின்னர் உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகளின் தரத்தையும் கேட்டறிந்தார். வேலூரில் உள்ள உழவர் சந்தையில் 580 விவசாயிகள் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் காய்கறிகளை விற்பனை செய்து வருவதாக கூறினார். உழவர் சந்தையில் காய்கறிகளை விற்பனை செய்து வருவதால் இடைத்தரகர்கள் இல்லாமல் லாபம் கிடைத்து வருவதாக விவசாயிகளும், தரமான காய்கறிகள் நியாயமான விலையில் கிடைத்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த உழவர் சந்தை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆரம்பத்திலேருந்து 25 வருஷமா இந்த உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த உழவர் சந்தைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு மேன்மை அடைஞ்சிருக்கு. மார்க்கெட் இடைத்தரகர் இல்லாத எங்கள் விவசாயிங்க இந்த உழவர் சந்தையில் நுகர்வோருக்கும் திருப்தியா இருக்கு, விவசாயிகளும் திருப்தியா இருக்காங்க. 25 வருஷமா இந்த உழவர் சந்தைக்கு வரேன் சார். நான் இதுல எல்லாரும் பயன்படுறாங்க சார். விவசாயம் முதற்கொண்டு வாங்க வர கஸ்டமர் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள இருக்குது. அன்னாட உழவர் சந்தையில விலை நிர்ணயிக்கிறாங்க அதிகாரிங்க. அன்றைய விலை அன்றைக்கே விற்கிறோம். வாங்க வர கஸ்டமருக்கும் விவசாயிக்கும் நேரடியா ஒரு உறவுமுறை ஏற்படுது.